களி வந்து களி ரெடி. பதனி களி. ஓகே மணியனே. சாக்லேட் மணியனே. சின்ன பிள்ளைல நம்ம எப்படி சாப்பிட்டோமோ அப்படி சாப்பிட போறோம். இலை பறிச்சுட்டு வா. நம்ம அம்மா சின்ன பிள்ளைல பறிச்சு எப்படி இலை வச்சு சாப்பிட்டோமோ அப்படி சாப்பிடுவோம். பாருங்க மக்களே, இதான் முன்னாடி நாங்க எல்லாம் சாப்பிட்டோம். அந்த மரம் இல்ல, அந்த மரம் எல்லாம் போயிட்டு பட்டை ஓலையில. பட்டை ஓலைக்கு இப்ப எங்க போவ? நட்டு உண்டாக்கி அப்ப வாமணியனே நம்ம சுடுகாட்டுக்கு போமா? ஆமா நம்ம போமா, வயலுக்கு போமா? இல்ல பனை ஓலை வெட்ட போமா? பனை ஓலை வெட்டைக்கு போகண்டா. பனை ஓலை வச்சு நம்ம திம்போம் கரண்டி வச்சு. அது கரண்டி வச்சு திங்கலாம். எதுல எடுப்பா? அதுதான் தேக்கல வெட்டலாம். சரி பரி போ. இப்போதைக்கு மக்களே பட்டையில வச்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் பனை ஓலை பட்டையில. ஆனா இப்போதைக்கு பட்டைக்கு போக முடியாது. அதனால பக்கத்து வீட்டு தேக்குக்கு போவோம். ஜம்ப். கீழே விழுந்துடாத ஒரு இதுக்காண்டி. எங்கிற விலையை தாண்டி போற என்ன செய்ய? ஆப்பிடிதான் பரிமோனே. ஒரு 10-20 இலை பறி. நல்ல இலையா பார்த்து பறி. எங்க ஏத்து அவ போட்டி குப்பையா கிடக்கு. காலில் செருப்பு போட்டி குந்தாணி. இப்போ வந்து தேக்கலை பறிச்சாச்சு மக்களே. பனை ஓலை பட்டையில அம்மா சொன்ன மாதிரி சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் வந்து நாங்கள் சின்ன பிள்ளைல ஸ்பூனுக்கு பதிலாக வந்து பனை ஓலையை தான் வச்சு சாப்பிடுவோம். அது எப்படின்னு காமிக்கிறேன் வா மக்களே. இந்த இலையை வாங்கு பெரியப்பட்ட உண்டா. இந்தா பிடி பிடி போ. கொண்டு போய் அம்மையை கழுவ சொல்லி இலைய. என்ன கழுவ சொல்லி நான் வரேன். எங்கே போனா? என்னடா தழுவி இலை தேக்கு இலை பறிச்சாச்சு மக்களை. அடுத்த வீட்டில் காம்பவுண்டில் ஏறிச்சாடி. வா போ. எவ்வளோ இலை பறிச்சிருக்கா? வா போதமணியனே வா. யாரு போலீஸ்காரனே இப்படி திருடலாமால? நான் விழுந்து செத்துருப்பேன் இப்போ. சரி நமக்குல கொண்டு கொடுத்து கழுவு. ஓடிப்போம் ஓடிப்போங்க கழுவுங்க. இங்க வந்து உட்காருங்க. இதை எடுத்துட்டு போ பப்புல. இது ஆமா அதான் அதை ஆஃப் பண்ணி போடுங்கன்னு சொன்னேன். சரியா? இப்போ நம்ம எல்லாரும் இலையெல்லாம் கழுவியாச்சா? இலையை வாங்கி கழுவு. ஓப்பன் பண்ணக்கூடாது. மனம் பேரம் சூடு பேரம். ஓகே. நம்ம நாகேசக்கா எப்படி கழுவுனா பத்தியில ஒரு பக்கெட் தண்ணியில ஒன்னா முக்கி காவல. கத்தி கொடு அண்ணனுக்கு. கத்தி எடுத்து கொடு. நம்ம பனை ஓலை வெட்டிட்டு வரோம். கத்தி கொடுங்கட்டி பெரிய கத்தி. ஓடி போய் எடுத்துட்டு விடியா. அப்பாட்ட இருக்கதை எடுத்துட்டு விடியா. பனை ஓலை வெட்டி அதை வச்சு ஸ்பூன் மாதிரி சாப்பிடுவோம். அழகா இருக்கும். இப்போ இத்தனை பேர்த்துக்கு ஸ்பூன் இருக்கா? உங்க வீட்டில் 20 ஸ்பூன் இருக்கா? அப்போ மூடிக்கிட்டு இரு. நாங்களே ஒரு இயற்கையா ஒரு ஸ்பூனு சின்ன பிள்ளைல எங்க அம்மா சக்க மரத்துல உள்ள குட்டி குட்டி இலையை பிடிங்கிட்டு வரோம். பட்டி எப்படி நாங்க திங்கன்னு மட்டும் பாரு. வா போ. நானே எங்க அண்ணனும் போற மக்களே. பனை ஓலை வெட்ட போறேன். சரியா? இல்லாட்டி பிள்ளைல விட்டுறாதட்டி. வாரேன். நாங்க பனை ஓலை வெட்டிட்டு வரோம். பனை ஓலை திருட போறோம். என்ன மாமி? ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன். முடிய ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன். ஆமா இவனை நம்பி நானும் செருப்பு போடாம வந்துட்டேன் மக்களே. காலெல்லாம் குத்துது. இவர் எப்படி காட்டா மாதிரி நடக்கான்னு காட்டான். இல்லக்கா உள்ள போவாத, எனக்கு காலு குத்தம். அந்த சைடோட வெட்டப்படாதா? பாருங்க மக்களே இவன் போற ரூட்டை பார்த்தீங்களா? சரி இவமே பாம்பு கிடந்தா தெரியுமா? எங்க போவு? கீழே நீ நம்பி நான் ஒண்ணு நம்பி வந்திருக்கேன். சார பாம்புலாம் கொத்தாதால கோம்பையா? இதுக்குள்ள கிடக்கும் பாம்பெல்லாம். அடிக்குமா? ஆமா அது யாரு?
புதுசாட்டி யாரோ ஒரு இருக்க சாமிகளுக்கு அப்படி இல்ல, அந்த சீலையை கட்டினாலாவது நொங்கு களவாங்காம இருப்பேன்னு தான் அது கட்டியிருக்கு. இல்ல காலில் செருப்பு போடாம எங்க பாம்பு கிடக்க மணியண்ணே. கடிச்சா போட்டா செவுட்ட பத்துருவோம் பத்துக்க. பார்த்தீங்களா மக்களே, நிறைய பணம் கொட்டை விழுந்து முளைச்சிருக்கு, நிறைய நிற்கி. இந்த சைடு வெட்டு மணினா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் அந்த குட்டி இந்த பக்கம் வா, அப்போ அந்த கால் அந்த இதுக்குள்ளே என்ன இருந்து கடிச்சிடாம இந்த பக்கம் வா. அதில் வெட்டு. இதெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்த இடம் தெரியுமா? நாங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இப்படி வருவோம், பனங்காய் பழம்லாம் பறக்கிக்கிட்டு. வெட்டு வெட்டு சீக்கிரம் வெட்டு. ஒரு போலீஸ்காரன் காலில் ஒரு செருப்பு போட்டு டீசெண்டாக வெளியே நடக்காண்டான். போதுமா மணி? இதில் பட்டை செஞ்சிடலாமோ? பட்டைக்கு 10, அது ஓட்ட ஓட்டையிலையா இருக்கு. சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம், அதை தொட்டு நக்கி சாப்பிடுங்க. இப்போ செருப்பு போடாமல் நீ வந்தேன்னு உன் பின்னாடி நான் வந்தேன் பற்றியா? என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். பார்த்துக்கல, எந்த பாம்பு வேணாலும் கடிச்சிடட்டு. இந்த கட்டு விரியன்னு சொல்லுவோம் அவளே ஒன்று, அது எங்கே படுத்து கிடக்குனே தெரியாது. பார்த்துக்க, நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், அது இருக்க இடமே தெரியாது. எப்படி போகிறான் பார்த்தீங்கன்னா, போலீஸ்காரன் வெறும் திருடன். பார்த்துக்கிடுங்க வீடியோவில். அங்கெங்கேயா போய் தேக்கலையும் பார்க்கலையும் கிளம்பிட்டுடாங்க. எங்கள் ஊரை பார்த்தீங்களா மக்களே, ஆறு ஓடை. தாமிரபரணி ஆறுலேருந்து சைடு கனெக்ஷன். தாமிரபரணி ஆறுல சைடு கனெக்ஷன். அங்க மணி கிடக்க தோப்பு எல்லாம் எங்க தாத்தா அவங்களுக்கு சும்மா எழுதி கொடுத்தது. மண்டியில் சோழிங்கன்னு கண்டாருன்னா மாமா சும்மா கொடுத்தது. இந்த பிள்ளையார யாரு கொடுத்தாப்போ? இது நாங்க இப்ப எழுதி கொடுத்தது. இல்ல பிள்ளையார்களுக்கு சொந்தக்காரங்க கண்டாங்கன்னா அவ்வளவுதான்ல. மானம் கெட்டவன எல்லாத்துட்டையும் சண்டைக்கு வழி வைக்காம மக்களே. கால் வலிக்கு எனக்கு நடக்க முடியல, சல்லி சல்லியா குத்துது. மணி என்ன தெங்கற நிக்காம இரு. இருக்குது 4 நல்லி எலும்பு, அதை ரோட்ல காணிச்சிட்டு நிக்காதன்ல. பாத்துக்க, பக்கத்துல நாய் குறுகுறுன்னு பாக்கு, கவ்வி எடுத்துட்டு போயிடாம. இல்ல நல்லா தண்ணில வந்துட்டு இருந்தா, அடுத்து செல்லுல தண்ணி ஊத்த சொல்லு. எப்படி வந்த பத்தியா களவாண்டுட்டு களவாண்டாச்சு. எல்லாத்தையும் ரவுண்டா இருத்து நைஸு. நான் ரவுண்டா இருத்து எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் ரெடி பண்ணுங்க. எங்க அண்ணன் இப்ப ஸ்பூன் ரெடி பண்ணுவான். களி சாப்பிட போறோம், களி. வரியா மக்களே? நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்டிங்ல ஒரு தேங்காய் பார்த்துருப்பீங்கல்ல, அதுல எங்க ஊரு தேங்காய் வெர்ஷன். இல்லை வாழ, நான் திருப்பிட்டேன். வா, மூஞ்ச காணிக்காண்டா வா. செல்லச்சாமி இல்ல, ஐயா சாமி இல்ல. இல்ல அது அம்மையை கேவலப்படுத்துறீல, செல்லச்சாமின்னு ஐயா சாமி. இப்போ இதான் ஸ்பூன் மக்களே. 90 கிட்ஸில் எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா களி கிண்டி இந்த மாதிரி பனை ஓலையை வச்சு தான் ஸ்பூன் மாதிரி அள்ளி திங்க தருவாங்க. அதைத்தான் நாங்கள் எங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ண போகிறோம். அப்படியாவது 4 பிள்ளைகள் கிடைக்குமான்னு பார்க்க இவன் காண்டாமல் இருக்கான். அப்படிதான் கோடிச்சு டிக்கில என் பேர் சொல்லி ஒன்று போட்டுச்சு. என் பேர் சொல்லி ஒன்று போட்டுட்டி. நான் சவுட்டேன் டீவனை, நான் சவுட்டேன். உன் பிள்ளை இல்லாட்டாலும் காவல் இருக்க மாட்டா. பெரிய இவா ரவுண்ட் உட்காருங்க. ரவுண்ட் உட்காருங்க. ரவுண்ட் இப்ப கிடைக்கும், அப்ப கிடைக்கும், எப்பவும் கிடைக்கும். சத்தம் கட்டாம உட்காருங்க. பயணிதான், பயணிகளி. பயணி மாதிரி ஸ்மெல் அடிக்குவா. பயனு களி மக்களை. இந்த பையனை பார்த்தா தேங்க மாதிரி இருக்கா மக்களே? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க சரியா? சொல்லியிருக்கேன், நீ கமெண்ட்டை மிஸ் பண்ணாம பாத்துறேன். இது வந்து யூடியூப்ல போடுவோம்ல, இது வந்து எங்க மாமி பையன் பாத்துக்கிடுங்க மக்களே. என் பிள்ளைகளெல்லாம் இவனை கண்டாலே பயிரும். ஏன் தெரியுமா? இவன் இந்த வீடியோல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரெண்ட் ஆச்சுல்ல, தெங்கே அது மாதிரியே இருப்பான். வெட்டி ரவுண்டா
பாய் ஒண்ணுமே இல்லையாட்டி கஞ்ச பிசுனாரி. பாயிலனா பையன்ல படுத்து வீட்டுக்கு ஒரு பாய் இருக்கு பிரதீக்ஷா மாதிரி எடுத்துட்டு குரம்பாய். வாம் பையனுக்கு பாயினால எங்களுக்கு இருக்க தர மாட்டியேடாம். அவன் படுத்திருக்கானல்ல. அவன் பெரிய இவன் எழுப்ப சொல்லிட்டி ஓமோனா எலும்பு ஓட சொல்லிட்டி அந்த பக்கம். என்ன கடக்க எழும்ப சொல்லுங்க. லே எலும்புல ஒரு மாதிரி மலத்தி கிடக்க. உங்களுக்கு என் பப்புள பிள்ளை பெரு இவனை இப்படி பாக்கா சுதனை. பயமுறுத்திராத நாய. அடுத்து ஸ்ட்ரைக் வாங்கிற வேண்டியதான். சத்தம் கட்டாம லே ஸ்ட்ரைக் ஆயிரம் வீடியோ அவ அழுதான் நான் சும்மா இரு. அப்படியா? யூடியூப்ல போடக்கூடிய வீடியோ ஆகும். உன் இஷ்டத்துக்கு நீ மிரட்டது யாம்டி பெரிய பைல்வான் மாதிரி. இவன் தான் ஜட்டி பிராண்டட் போட்டிருக்கான்னு காணிச்சிட்டு நிக்கான். ஸ்பூனு என்ன பாத்தீங்களா? ஸ்பூன் ரெடி. ஸ்பூன் ரெடி. இதான் ஸ்பூன். இல்ல அம்மா எவ்வளவு டீசெண்டா தருவாள. நீ என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க? அம்மா காஞ்ச ஓலையில பாதி பாதி தருவா. நீ முழுசு. மக்களே நாங்க வந்து காஞ்ச ஓலையில அதை வந்து உடைச்சி ஸ்பூன் மாதிரி பாதி வச்சுட்டு அள்ளி தும்போம். இது வந்து இன்னைக்கு பச்சை ஓலை. ஓலை. எல்லாரும் உட்காருங்க. ஒரு குலையை வெட்டாம போட்டு போயிட்டானா? கண்டுபிடிப்பு தான். சுதன் இப்போ சுதன் இரு. சட்டை போடாம இருக்கிற வந்த பெரிய மண்மத குஞ்சுன்னு நினைப்பு மனசுல. தேவையில்லாம பேசாத. போல நான் தான் வீட்டுல இப்பதான் சொல்லிட்டு வந்தேன் சுதன் அழகா இருக்கான். எங்க வீட்டுல எங்க மாமி பையன்னா மாமி பத்து 4 பிள்ளைல சுதன் தான் அழகுன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த அழக அலங்கோலம் படுத்துக்கு வந்திருக்கான். ஆமா கட்ஸ் கிழிச்ச 4 நல்லி எலும்பு பாத்தீங்களா மக்களே? நல்ல மனமா இருக்கு. பதனி மனம். வாவ் பட்டை செஞ்சுட்டான் எங்க அண்ணன். அப்ப எங்களுக்கு பட்டை செஞ்சா பட்டை. இந்த பட்டைக்கு விளக்கம் கொடு. பட்டைக்கு விளக்கம். இதான் பழைய காலத்துல தட்டு இதுலதான் சாப்பிடுவோம். நல்ல மனமா இருக்கு. மனம் வராதுல்ல? மனம் வர்றதில்ல நாயே. நீ தான் மனத்தி சொல்லு. மனமா இருக்கு. உனக்கு காட்டன் இருக்கு. எல்லாருக்கும் காட்டு பட்டை மக்களே. சரி இப்படி செஞ்சு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். நீங்க 3 வாங்க. வாங்க வாங்க. அவனு 3 எழுப்பு. அண்ணியை கூப்பிட்டு கொடு. ஆசாக்க வாங்க. மணியத்தை வாங்க. நீங்க 2 வந்து உட்காருங்க. அத்தம்பே நாகேச கட்ட உட்காருங்க. நீங்க 2 ஸ்டாண்ட காணல. ஸ்டாண்ட் இருந்தா போட்டு வச்சுட்டு நானும் உட்காந்துருவேன். தெரியலையே அண்ணில உங்க தங்கச்சி இங்கே காட்டா. எங்க? அந்த வீட்டுக்கு வச்சிருக்கியா நீ? அங்க வச்சிட்டு அங்கே இருக்கு. எங்க இருக்கு மக்களே? எங்க இருக்கு வந்து காமிச்சுதா? சாப்பிட்டு நல்லா இருக்கா மக்களே? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு போல. பழைய காலத்து சாப்பாடுல உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அருமை? அண்ணனை பேரு கொண்டாமலை தங்க பிள்ளை ஓடி வாங்க. ஸ்டாண்டை போட்டு வச்சுட்டு அத்தையும் உட்காந்துடுறேன். நான் கூறுது கரெக்ட். கருப்பட்டி போட்டிருக்கணுமா? இவன் கருப்பட்டி வாங்கி கொடுக்காம இந்த பையன் இருக்காமல மக்களே இந்த களிக்கு வந்து கருப்பட்டி போட்டிருக்கணும். ஏம்ல எங்க அண்ணன் வந்து சீனி வாங்கி கொடுத்துருக்கான். எங்க அம்மாட்ட போய் கேட்டேன், ஏமா ஏமா சீனி வாங்கியிருக்க அன்னி கேட்டேன். எங்க அம்மா சொல்லிட்டா அது அந்த பையிலேயே போட்டு கஷ்டப்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டா எங்க அம்மா. அதனாலதான் நாங்க சீனி போட்டு சாப்பிட்டோம். சொல்லல நீ கருப்பட்டி வாங்கி கொடுத்துற வேண்டியதானே? எனக்கு இந்த போற விஷயமே தெரியல. நிறைய சாப்பிட முடியாது தானே? கரெக்டாக திங்க வந்துருவேன். அங்க பாரு பின்னாடி என்ன நடக்கும் பார்த்தீங்களா மக்களே? என்ன நினைச்சிருக்காளே? பொண்டாட்டி ஊட்டி விடான்னு கேட்டேன். எனக்கு ஊட்டி விடலாம். பாசமலர்கள் கொஞ்சம் கொண்டு இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு யாருக்காவது ஊட்டணும்னு தோணிச்சா மக்களே நான் உங்களுக்கு ஊட்டுறேன். சொல்லுங்க. நான் முதல்லயும் இல்ல குழந்தைய மாதிரி ஊட்டணும். யாருக்கு ஊட்டினா? யாருக்கு ஊட்டினா? குழந்தைய மாதிரி இருக்கலாம். குழந்தை பத்தியில அப்ப கூட நீங்க என்ன நம்புங்க மக்களே, நான் உங்க எல்லாத்துக்கும் அக்காவாகவும் தங்கச்சியாகவும் அம்மாவாகவும் நல்ல விஜய் அத்தையாகவும் இருப்பேன். ஓகே சொல்லுங்க. எங்க அண்ணனும் குழந்தையார் மாதிரி மட்டும் கண்ணு தெரியும். எனக்கு மூக்கு கடிக்கும். ஒரே மூக்கு உருட்டே இருக்கு. யான்னு தெரியல. அங்க ஏதோ சண்டை நடக்குது. இலை பூச்சி ஒண்ணும் செய்யாது. தின்னு மக்களே அதான் சத்து. ஆனா பயணி நல்ல மணக்கும். இனிப்பு கம்மியா இருக்குதியா? நல்ல
பயணி எடுத்த இடத்துல 2 நாள் மழை, கொஞ்சம் மழை, தண்ணியில இனிப்பு லைட்டாக கம்மி. நான் ஒரு பசங்க தூத்துக்குடி கிட்ட இருக்கேன் கொலை சைட்டே போயிட்டு வரவில்லை. வெயில எத்தனை வருஷம் இருந்து கழிச்சுருந்தாங்க. அது இறக்கி அந்த 3 லட்சம் இது தெளிக்க வரதே இல்லை. தேங்கிச்சு அது இது எல்லாமே அது ஜம்முன்னு இருக்கு. அழகா இருக்கும் தெரியுமா அந்த பையனி? நிறைய ஈச்சி அது இது செத்து கிடக்கும். நாங்க பாண்டி போனால இங்க சித்த போட்டு ஆமா, ஈச்சி எல்லாம் உள்ள செத்து கிடக்கு. பனி மரத்துல இறக்க இடத்துல அப்படிதான் அப்படிதான் வாங்கி குடிச்சோம். இதை அரிப்பு வச்சுட்டு டப்பாயில் ஊற்றும் போது ஈச்சி எல்லாம் அரிப்புக்கு மேலே விழுந்துடும், டப்பாய்க்கு விழாது. ஆமா. இப்ப இதுக்குள்ள ஈச்சி இல்ல, எனக்கு போறேன். இப்ப இதுக்குள்ள ஈச்சி இல்ல, அதனால அது பொய்யான பயணிங்கிறீங்களோ? நாங்க அப்படி சொல்ல வரல, இது லேட் ஆயிட்டுல அந்த மரத்து மூட்ல இருந்து இறக்கி கொடுத்தா நல்லா இருக்கும். தெரியுமா? நான் குடிச்சிருக்கேன் ஒரிஜினல் பயணி சின்ன பிள்ளைல. அது மாம்பட்டன்ல நினைச்சேன் பையன்ல. அவன் மண்டைக்குள்ள இல்லாம சொல்லிட்டுடாங்க. தெரியாம பேசிட்டு இருக்கா. இல்ல மக்களே, எங்க அத்தை வீட்டுல 2 பனைமரம் நினைச்சு முன்ன. 2 பனை நல்லா இருக்காதோ? யார் சொன்னா? இறக்குவ பயணி இறக்கி நான் குடிச்சிருக்கேன். என் மூக்கு கடி தாங்க முடியல. கிரீம் போட்டு சரியா. இல்ல மக்களே, எனக்கு வந்து ஜலதோஷமே வராது. என் லைஃப்ல காய்ச்சல் ஜலதோஷம் வந்ததே கிடையாது. ஆனா மாசம் மாசம் கரெக்டா இந்த மூக்கு ஊறல் வந்துரும். ஏ அண்ணி பட்ட பொத்து வெளியோட வருது. எங்கூடி வருது? பின்னாடி அது முதைய பொத்து தான் இருக்கு, இப்ப அடைஞ்சிருக்கு இருவி. நல்லா இருக்கு, கொஞ்சம் இனிப்பு கம்மியா இருக்கு. கரெக்டா? பல நாள் ஆசை பனங்களி சாப்பிடுறதுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஒரு போலீஸ்காரன் களி திங்க ஆசைப்பட்டிருக்கான் மக்களே. இவனுக்கு உள்ள போட்டுருமா? பாளையங்கோட்டை ஜெயிலியா? பாளையங்கோட்டை ஜெயில. அப்பா 14 வருஷம் பாளையங்கோட்டை ஜெயில வச்சவன பெத்தாரு. கொத்தால அங்க களி தின்னு பழக்கம் அவனுக்கு. அந்த கண்ணனுக்கு அவன் ஆசைப்படல. இல்ல கூப்பிடு தங்கோல. அவரு களிமறி விட்டு களிமறுக்க பண்ணாரு. அது தின்னு சரி. அவர் ஒரு மனுஷன் அதான மக்களே? இல்லையா? அவர் மனுஷன் தானே. மனுஷன் இல்லாம எப்படி இருப்பாரு? ஆனா வாழ்க்கையில ஒரு ஆம்பளை பையன் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ண நான் இங்கதான் பாத்திருக்கேன். எங்க அண்ணன்ட்ட எங்க அப்பாயை பார்த்து ஒரு 4 வார்த்தை நல்லதா கேட்போமா? மணினே நம்ம அப்பாயை எங்க அப்பா ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அடுத்து சொல்ல மாட்டேங்கயா? என்ன எதுவும் தந்திருக்காருல மக்களே, அதுக்காவது அவர் நல்லவராக தானே இருக்கணும். கரெக்ட். அவனை பெத்து தந்ததுக்காவது நல்லவரா இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அப்ப பாத்துக்கிடுங்க எங்க அப்பாக்கு பெருமையை எப்படி சொல்லலான்னு. எங்க அப்பா செஞ்ச ஒரே ஒரு புண்ணியம், எங்க அப்பா செஞ்ச ஒரே ஒரு புண்ணியம் எனக்கு நல்ல ஒரு அப்பன்னு சொல்ல கிடையாது. அதை தவிர அவர் பெரிய புண்ணியம் யாரும் எதுவும் பண்ணல எனக்கு. இல்ல அப்பா எவ்வளவு நல்ல தங்கச்சி தந்திருக்காரு, என்னை மாதிரி ஒரு தங்கச்சிய. என் குடும்பம் என் வாயால எப்படி சொல்லுவேன் மக்களே? இப்படி எல்லாம் சொல்லாதானே. உனக்கு எவ்வளவு அழகான அம்மையை தந்திருக்காரு. ஆனா பின்னாடி வராது இரு கண்மணி. பட்டா எப்படி இருக்கு? இனிப்பு காணாது, அதான் சொன்னேன். அதான் இனிப்பு காணாது. ஒட்டிடும்மா நார்மல். சத்தானதெல்லாம் உங்களுக்கு கொமட்ட தான் செய்யும். வேற வழி இல்ல. அப்பா என்ன தந்தாருன்னு கேட்டீங்களா? இவ்வளவு அழகான லட்சுமி கடாஜம் கடைஞ்ச ஒரு மம்மி தந்திருக்காரு. எப்படி நீ பொசுக்குன்னு இல்லைன்னு சொல்லுவா? ஏன் அப்பா என் கண்ணில் டீ குடிச்சிட்டு இதுக்குன்னு வந்துருவாருடா. ஆமா, ஏன்னா அவரு இப்போ ஒரிஜினல் களி தின்னு வளர்ந்தவர். அதனால அவருக்கு இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு தெரியும். உனக்கு அவர் கொடுத்தன்னு சொன்ன உடனே வந்துடும். பிரயோஜனம் இல்லையா? இருந்தா பார்த்து பிள்ளைகளுக்கு தெரிஞ்சது எதையாவது சொல்லி தந்துருக்காரா? அவர்கிட்ட போய் கேளு, எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிதாங்க பாரு. போட்டுரு சொல்லு. கொஞ்சம் சூடு பண்ணி பட்டை இருக்கா அப்பாக்கு? சரி, நாங்க சாப்பிட்டாச்சு மக்களே. விளாக் முடிஞ்சு சரியா? பயணிகளை கிண்டி சாப்பிட்டாச்சு, விளாக் முடிஞ்சுது சரியா? நம்ம சாப்டர் க்ளோஸ் பண்ணிப்போமா? இதுக்கு மட்டும் நல்லா வக்கனே வருவா வட்டில அம்மா. பப்புலங்க என்ன செய்யா? ஓகே மக்களே, டாட்டா பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். பாய் சொல்ல. பாய்.